வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரளாவில் மதுபானங்களை நைசாக திருடிச் செல்லும் கும்பலுக்கு நூதன முறையில் செக் வைக்கப்பட்டுள்ளது. குவார்ட்டர் திருடர்களை கதிகலங்க வைத்துள்ளது. நவீன தொழில்நுட்பம் திருடர்களுக்கு செக் வைக்கப்பட்டது எப்படி? நடிகர் செந்திலின் இந்த நகைச்சுவை காட்சிகளைப் போல வேட்டிக்குள் மறைத்து வைத்து கடந்த 4 வாரங்களில் மட்டும் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை திருடிச் சென்றிருப்பதாக குமுறுகின்றனர் மது விற்பனையாளர்கள். இது போன்ற திருட்டு குடிமகன்களுக்கு செக் வைப்பதற்கென்றே நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து களத்தில் இறங்கியுள்ளது கேரள மதுபான கழகமான பெவ்கோ. அதென்ன எங்களுக்கே சவால் விடக்கூடிய நவீன தொழில்நுட்பம் என வியப்படையும் திருட்டு குடிமகன்களுக்கு முழுமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் டாஸ்மாக் போல கேரள மாநிலத்தில் எலைட் வாடிக்கையாளர்களுக்கான மதுபான கழகமான பெவ்கோ இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடைகளில் 1000 ரூபாய்க்கு மேலான விலை உயர்ந்த மது பாட்டில்கள் விற்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான மதுபானங்களை தாங்களே எடுத்துக்கொண்டு வந்து பில் போட்டு செல்வது இவர்களது நடைமுறையாக உள்ளது. ஆனால் குடித்து விட்டால் நாங்களெல்லாம் தரை லோக்கலில் இறங்கி செய்வோம் என கூறும் கேரள குடிமகன்கள் எலைட் மதுபானங்களை கூட விட்டு வைக்காமல் ஆடைக்குள் மறைத்து வைத்து எடுத்துச் சென்று விடுகின்றனர். விற்பனை முடித்து எண்ணி பார்த்தால் மதுபானங்களின் எண்ணிக்கை பல மடங்கு குறைந்திருப்பதைக் கண்டு கலங்கி போகின்றனர் மது விற்பனையாளர்கள். இந்த அன்டீசன்ட் ப்ரப்போசலுக்கு ஆப்பு வைக்க நினைத்த மது விற்பனையாளர்கள் தீவிர யோசனைக்கு பிறகு ஒரு தீர்வை கண்டுபிடித்துள்ளனர். பில் போடாமல் மது பாட்டில்களை நைசாக நகற்றிச் சென்றால் என சென்சார் சத்தமிடும் வகையில் ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் ஒரு லாக் போட்டு செட் செய்து விட்டனர் இந்த கடை உரிமையாளர்கள். கீ என்று சத்தம் போட்டால் எங்களால் எடுத்துச் செல்ல முடியாதா என கூறும் திருடர்களுக்கு பொறுமையாக விளக்கமும் அளித்துள்ளனர். அந்த தனித்துவமான லாக் RFID எனப்படும் ரேடியோ அதிர்வெண் கொண்ட நவீன ரக பூட்டு என கூறப்படுகிறது. 1000 ரூபாய்க்கு மேல் விலை கொண்ட ஒவ்வொரு பாட்டிலிலும் இந்த பூட்டு பொருத்தப்படும். அந்த லாக்கை உடைப்பதற்கு கடை உரிமையாளரிடம் மட்டுமே அதற்கான பிரத்யேக சாவி இருக்கும். மது பாட்டிலில் உள்ள கோட் ரீட் செய்யப்பட்டு பில் போட்ட பின் அந்த சாவியை கொண்டு லாக் உடைக்கப்பட்டு வாடிக்கையாளருக்கு கொடுக்கப்படும். அதை மீறி மது பாட்டிலை எடுத்துக்கொண்டு கடைக்கு வெளியே லாக்குடன் சென்று விட்டால் சத்தம் போட்டு சென்சார் அலாரம் காட்டி கொடுத்து விடும் என கூறுகிறார் கடை உரிமையாளர். திருவனந்தபுரத்தில் பவர் ஹவுஸ் விற்பனை நிலையத்தில் மட்டும் இந்த நடைமுறை தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. 1 மாத சோதனைக்கு பிறகு மாநிலம் முழுவதும் உள்ள பெவ்கோவின் அனைத்து பிரீமியம் விற்பனை நிலையங்களிலும் இந்த பூட்டு அறிமுகப்படுத்தப்படும் என நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ஹர்ஷிதா அட்டலூரி கூறியுள்ளார். இது என்னடா திருடர்களுக்கு வந்த சோதனை என கலக்கத்தில் உள்ளனர் மதுபானம் திருடும் திருடர்கள்.